உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன பண்றது? அந்த வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி இருக்குன்னா அது அந்த மாரி தான். மாரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மாய நாகத்தால அந்த குழந்தைய நெருங்கவே முடியாது. அதனால நீ ஏதாவது பண்ணி அந்த மாரிய கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப. மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் அனுப்புறேன். என்னாச்சு சிஸ்டர்? மாய நாகம் வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைய முடியாம திரும்பி போயிடுச்சான். திரும்பியே போயிடுச்சா? சுத்தம். மாரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான் அந்த பாம்பால வீட்டுக்குள்ள வர முடியுமா? மாரிய எப்படி சிஸ்டர் வெளியே அனுப்புறது? ஏதாவது செஞ்சு அந்த மாரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொல்றா அந்த மித்ரா. யோசிச்சு யோசிச்சு மூளை உருகினதுதான் மிச்சம். கம்பெனில இருந்து மேனேஜர் போன் பண்ணி நீங்க கம்பெனிக்கு வந்தாகணும்னு சொன்னா உடனே மாறி வீட்டை விட்டு கிளம்பிடுவான். நல்ல யோசனை தான். ஆனா மேனேஜர் மாரியோட ஆளு. அதுவும் நாம சொன்னோம்னா அவன் போன்லாம் பண்ண மாட்டான். மாரிக்கிட்ட நம்மள பத்தி நல்லா போட்டு தான் கொடுப்பான். பாத்துக்கங்க. கரெக்ட். இப்படி இதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஹலோ மித்ரா. என்னாச்சு மாயா? மாரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டியா? இன்னும் இல்ல. கம்பெனில இருந்து மேனேஜர் போன் பண்ணா மாறி உடனே கம்பெனிக்கு கிளம்பி போயிடுவா. ஆனா அவனை எப்படி போன் பண்ண வைக்கிறதுன்னு தெரியலையே. அந்த மேனேஜருக்கு போன் பண்ணி சொல்லு. அவன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பு. அவன் வாய்ஸ்ல நான் போன் பண்ணி மாரிய வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறேன். நல்ல ஐடியா தான். நான் இப்பவே அனுப்புறேன். போயிட்டான். சிஸ்டர் மாயா நாகமும் மாப்பிளைய பார்த்த உடனே நம்மள மாதிரியே ஹைட் ஆயிடுச்சு சிஸ்டர். வந்துட்டான். ஸ்ரீஜா அக்கா, குழந்தை தூங்குறாளா இல்லையான்னு பாத்தியா? மாடியில இருக்காக்கா. என்ன ஸ்ரீஜா, மாறி ஆபீஸ் போயிருக்கா? போய் பார்க்கணும்ல. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி நானும் வரேன். வா. ஐயோ, இதுக்கு ரெண்டும் வருது பாருங்க. பாருங்களேன், இப்ப எதுக்கு இதுக்கெல்லாம் வருதுங்க? பின்னாடி வா வா. நல்லா தூங்கிட்டு இருக்கா. குழந்தை நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. சரி வாங்க தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். போயிட்டாங்க. மேடம் வராங்க. மேடம் வணக்கம் மேடம். என்ன மேடம், நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னீங்க. அதனால நான் எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்க தானே இப்ப போன் பண்ணி உடனே ஆபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்டீங்க. நானா? இல்லையே மேடம், நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே. மெஷர்மென்ட்ல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால பேட்டர்ன் மாறிடுச்சு, வொர்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னு நீங்க சொன்னீங்களே. அப்படிலாம் எதுவும் நடக்கலையே மேடம். ஒர்க்லாம் நல்லபடியா போயிட்டு தானே இருக்கு. அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே. ஏதோ தப்பா இருக்கே. ஏதோ தப்பா இருக்கு. சரி நீங்க பாத்துக்கோங்க, நான் வரேன். மேடம் வேற ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். என்னன்னு தெரியலையே.
அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. ஓகேம்மா. படம் எடுத்துட்டான். என்ன வதம் பண்ணதான் நீ பிறந்தன்னு சொன்னல, நான் உன்னை வதம் பண்ணிட்டேன். என் மடியில உட்கார வச்சு உனக்கு காது குத்துனதுதான் உனக்கு கடைசி நிகழ்வு. காது குத்தாம இருந்திருந்தா செத்ததுக்கு அப்புறமா காது குத்தி உன்னை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா நான் நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு காது குத்தி உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். மாமா என்னங்க காஃபி. மாறி என்ன போன வேகத்துல திரும்ப வந்துட்ட? என்னாச்சு மாறி? ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் அதை வந்துடுறேன். தங்க மயில, செல்லக்குட்டி, தங்க மயில. ஐயோ, என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் சார், இங்க வாங்க. ஹஸ்பண்ட் சார். ஏன் அம்மா கத்துறா? சீக்கிரம் வாங்க எல்லாரும். வாங்க. சிஸ்டர் சிஸ்டர் அலற சவுண்ட் கேக்குது. குழந்தை கன்ஃபார்மா போயிடுச்சு போல இருக்குது. வாங்க சிஸ்டர், நாமளும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ம், போங்க, நீங்க தானே மெயினா போணும். போங்க. ஹஸ்பண்ட் சார். அம்மா, அக்கா, பாப்பா, உனக்கு என்னாச்சுமா? மாறி, என்னாச்சு மாறி? ஹஸ்பண்ட் சார். ஆ? குழந்தைய பாருங்க. மாறி இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.